எஸ், உள்ளே வாங்க, உட்காருங்கம்மா. பாட்டிக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் மேடம், எனக்கு கை காலெல்லாம் ஒரே வலியாக இருக்குதுங்க. எப்போ பாரு உடம்பு சோர்வாகவே இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குதுங்க. உடம்பு வேறு வெயிட் போட்டுகிட்டே இருக்குதுங்க. அதனால தான் உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. ம், சரிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு பையன்தாங்கண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 2 வருஷமாச்சுங்க. ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த உடம்பு பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குதுங்கம்மா? அது 2 வருஷமாக தாங்க இருக்குதுங்க. இந்த 2 வருஷமாகவே எனக்கு உடம்பு வலிங்க. அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்து நேரம் சரியில்லையே என்னமோ, அது வந்த நேரத்துலேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லைங்க. உங்கள் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க? எனக்கு ஒரே வயங்கன்னு நான் நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். கல்யாணம் ஆனதுமே என் மகன் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேலை செய்கிறதுக்கு தான் மருமக வந்திருக்குது அப்படின்னு என்னை எந்த வேலையும் செய்ய விட்றது இல்லைங்க. பூரா வேலையும் அந்த புள்ள தான் பார்க்குதுங்க. பூரா வேலையை மருமக அலையில் கட்டிக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தா கைகால் வலி வராமையாக இருக்குது. உங்கள் மருமகளுக்கு இந்த மாதிரி கைகால் வலி உடம்பு வலி எதுவும் பிரச்சனை இருக்குதுங்களா? அதாங்க இல்லை, அந்த புள்ள நல்லா ஆரோக்கியமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்போ பாரு எனக்கே தான் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் வேணால் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, அந்த 8 வடிவில் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செய்யலாங்களா? அம்மா, நீங்கள் வாக்கிங்கும் போக வேண்டாம், 8 வடிவிலையும் நடக்க வேண்டாம். நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். மேடம், சரிங்க மேடம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சது வெளியில் போய் நில்லுங்க. இயற்கையான காற்று சிலு சிலு சிலுன்னு ஜில்லுன்னு வரும். அதில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, இல்லை நில்லுங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, அந்த டயர்டு அப்போவே போயிடும். காலையில் எழுந்திரிச்சதே வேலை செய்கிறதா? நீங்கள் வேலை செய்கிறதான்னு நினைக்காதீங்கம்மா. உங்கள் உடம்புக்கு சின்ன சின்ன வேலைகள், அதாவது சின்ன சின்ன அசைவுகள் கொடுத்தாலே நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கம்மா, உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறதுனால தான். அதுக்கு தாம்மா நான் சொல்கிறேன், காலையில் நேரமே எந்திரிச்சு வீட்டு வாசலில் போய் நில்லுங்க. அந்த வாசலை கூட்டி தண்ணி தெளித்து ஒரு கோலம் போடுங்க. அந்த நேரத்துலேயே கோலம் போட்டு நீங்கள் எந்திரிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்கள் உபயோகப்படுத்துகிற துணியை நீங்களே துவைங்க. வாஷிங் மிஷினில் போடாமல் துவைக்கிற கல்லில் போய் நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது உங்களோட உடல் எடை குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது கூட உங்களுக்கு இரும்பு சத்து நிறைஞ்ச மாதிரி ஒரு சத்து டானிக் எழுதி கொடுக்குறேன். நீங்கள் மெடிக்கலில் போய் வாங்கிக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முடி குடிங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகளால் நீங்கள் செய்யும்போது நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. நன்றி. ஓகேங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.